ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜில்லாட் கேமிங். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெட் வார்ஸ் பார்ட் 3 இல்லை பெட் வார்ஸ் பார்ட் 4 தாங்க விளையாட போகிறோம். எத்தனை பார்ட் போட்டேன்றதே மறந்துட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம் கைஸ். அதாவது இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன்னா வந்து இந்த மேட்ச் தான், இந்த கேமிங் தான் கைஸ் நான் விளையாண்டதுலேயே பெஸ்ட்டு எவருங்க. எப்படி சொல்கிறது, நான் விளையாண்டதுலேயே ரொம்ப பெஸ்ட்டான கேம்ன்றதுன்னா அந்த மேட்ச் தான் கைஸ். அந்த மேட்ச் நான் வந்து வீடியோட கடைசியில் வச்சுருக்கேன், மறக்காமல் பார்த்துருக்கேன். வெயிட் ஃபார் எண்ட். இப்போ ஆனால் அதுக்கு முன்னாடி ரொம்ப நிறைய சேட் நியூஸ்லாம் நடந்துச்சு. இப்போ என்னன்னா இதுமாரி 2v, அதாவது ஒரு டீமுக்கு 2 பேருன்ற மாரி ஒரு மேட்ச் வந்துருச்சு கைஸ். இந்த மேட்ச் தான் கைஸ் அது. எனக்கு இந்த மேட்ச் வந்து என்ன பண்ணுறேன்னே ஒன்றுமே புரியல. இப்போ என்ன பண்ணுறேனே புரியல. நான் போயிட்டு சரி நம்ம டீம்மேட் பார்த்துப்பான் அப்படின்னா பரவாயில்ல கைஸ், அவங்களே இது கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க, அது வரைக்கும் நல்லது. ஆனால் அந்த கிளாஸ் டக்குன்னு உடஞ்சிருமோன்னு எனக்கு பயமாக இருக்குது கைஸ். நான் போய் உள்ளே எடுத்து கவர் பண்ண போகிறேன். ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் கவர் பண்ணிட்டு வந்துடுறேன் கைஸ். நம்ம வந்ததும் வராதுமா உடனே வாங்கி ஒரு க்ளோன் வச்சுருக்கான் பார்த்தீங்களா. யாரும் நாங்களே நூடாரு ஸ்வாட் எடுத்து அடிக்கிறதுக்குள்ளே முடிச்சுட்டாங்க. ஐயோ ஆஹா கைஸ், முடிஞ்சிருச்சு கைஸ் மேட்ச்சே. அவ்வளோதான் கைஸ். சரி ஃபஸ்ட்டு மேட்ச் விடுங்க, இந்த மேட்ச்லாம் பெருசே இல்லை, கடைசி மேட்ச்சை பாருங்கள் நீங்கள். ஓகே, நம்ம அடுத்த மேட்ச் போவோம். இதுமாரி 2v இதுமாரி ஒரு டீமுக்கு 2 பேருன்ற மேட்ச்லாம் ரொம்ப டஃப்பாக வருதுங்க, நம்மளால் விளையாடவே முடியல, எல்லாம் ப்ரோ பிளேயராக இருக்காங்க. சரி இப்போ அடுத்த மேட்ச்சுக்கு வந்திருக்கோம். இது வந்து 4 தாங்க. ஓகே கைஸ், இதில் நம்ம யாருன்னு காட்டுறேன். எங்கடா சரியா. ஓகே 2 3 4 சீக்கிரம் ஏறி தானுங்க, இவ்வளோ பொறுமையாக இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடாக என்ன நல்லாயிருக்கும். ஓகே பரவாயில்ல, இது போதும். நம்ம போயிட்டு ஸ்வாட் இந்த தடவை வாங்கிடுவாங்க. இந்த தடவை நீங்கள் கவர் பண்ணிக்கோங்கடா. நான் போய் ஸ்வாட் வாங்கி நான் இப்போ சண்டைக்கு ரெடியாக போகிறேன்டா, சண்டைக்கு ரெடியாக போகிறேன். ஓகே அவனுங்களே கவர் பண்ணிட்டானுங்க பார்த்தீங்களா, சொன்னேன்ல கைஸ். ஓகே நம்ம இப்போ பவ்வு வாங்கிக்கிட்டோம். ஓகே இது போதும் கைஸ், இதை வச்சு இன்னொன்று ஜெயிச்சிடலாம். இதுங்க பிளாக் எதுக்கு நம்ம வாங்கிப்போம். பிளாக் நம்ம வேறு ஏதாவது இடத்துக்கு போனால் கூட தேவை. சூப்பராக தம்பிக்கலாம், அப்படி தான்டா. இப்போ தான் இது வருதுங்க, அடிக்கடி மாரி வந்து என்ன தொல்லை பண்ணுது, உள்ளே வச்சு கவர் பண்ணுறான்ட்டு. ஏன்டா இந்த நேரத்தை என்டர் ராக்கை வச்சே நான் கவர் பண்ணுறேன், என்னடா நீனு கைஸ். அதுவும் இதில் ஸ்பெஷல் என்ன, போன பார்ட் 3ல் வந்து நம்ம 2 கேமிங்கை ஒரே வீடியோ போட்டிருந்தோம். இந்த தடவை பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4 கேம் வீடியோ வந்து ஒரே வீடியோ போடுறாங்க. 4 தடவை யாரா அவன் டே ப்ளூ சே கொசு தொல்லை தாங்கலடா. அதே அவனை முடிச்சு விடுங்கடா அவனை. டேய் செத்துட்டான். டேய் பெட்டு ஏதாவது உடச்சிட போகிறேன்டா, நான் வரட்டா. என்னது ஓகே 2 பேரையும் முடிச்சிட்டானா இல்லை. இப்போ என்ன நடந்துச்சு, அந்த ப்ளூ செத்துட்டான் தானே, செத்துருப்பாங்க. 2 பேர் இருக்கோம், எப்படிங்க சர்வேலாம் பண்ணுறக்க முடியாது, எனக்கு படிக்க தெரில. ஓகே விடுங்க. இது அப்போ இந்த இடத்துல கவர் பண்ணிட்டேன். இப்போ அந்த சைடு கவர் பண்ணிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் பார்த்தீங்களா. வந்து டேய் நம்ம ஆள் தானே, நம்ம கிரீன் தாங்க, அதை அடிக்கடி மறந்துடுறேன். ஓகே போய் டைமண்ட் எடுத்துப்போமா. டைமண்ட் அவன் என் ஃப்ரெண்டு எடுத்துட்டானோ. ஆமாங்க எல்லாத்தையும் வந்து எடுத்துட்டான். ஸோ சரி 8 செகண்டு டைம் வேஸ்ட் பண்ணுமான்னு பார்க்குறேன். அதுக்குள்ளே எல்லோ பெட்டே உடஞ்சிருச்சுங்க. வாவ் பரவாயில்லையே. யார் உடச்சிருப்பா, ப்ளூவில் தான் எவனோ உடச்சிருப்பானோன்னு எனக்கு. எல்லோ டீமே வைப் போட்டுங்க, சூப்பரு, நல்லா இருப்பீங்கடா. அதுக்குள்ளே ஒரு டீமை எத்தனை நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் தாங்க ஈஸியாக இருக்கா, அதுக்குள்ளே ஒரு டீமே முடிச்சிட்டானுங்க. அப்போ நம்மளோட நூபாக இருப்பானுங்களோ எல்லாம். ஏன்டா நானே நூபு, என் டீமே சர்வே பண்ணிட்டுச்சு, உங்கள் டீம்லாம் ஏன்டா இப்படி இருக்கீங்க. ஓகே நம்ம எதிரி போட்ட உள்ளணும் பார்த்தீங்களா, மறுபடியும் வந்துட்டான். டேய் அவனை நிறுத்துங்கடா யாராவது. டே 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 பாவி பயல ஆட்டம் கொய்யாலையே. எத்தனை பேரா கிளம்பிருக்கீங்க, விட்டுருங்க. அவ்வளோதான் கைஸ், மேட்ச்சே முடிஞ்சிருச்சு. நம்ம 3rd பிளேஸ் வந்துட்டோம். ஓகே போன தடவைக்கு இந்த தடவை பரவாயில்ல, 12லேருந்து 3க்கு வந்திருக்கோம். அடுத்த ரவுண்டு கொடுப்போம். நெக்ஸ்ட் ரவுண்டு சீக்கிரம் என்னாச்சு, லோட் ஆகுது. என்ன கைஸ் ஒன்றுமே வர மாட்டேங்குது. ஓகேயா அடுத்த மேட்ச் வந்துருச்சு. இப்போ அடுத்த மேட்ச் அதேமாரி 4 பேர் இருக்கிற மாரி வந்த நம்ம ரேங்க் 1 வருங்க கைஸ். நான் போய் பெட்டை உடச்சிட்டு பொறுமையாக பண்ணிங்க பார்த்தா அதுக்குள்ளே மேட்ச்சே முடிஞ்சிருச்சு. ஓகே இப்போ அடுத்த மேட்ச்க்கு இப்போ ஆள் பத்தலை. ஏன்டா அடிக்கடி ஆள் பத்தாமல் போதுனா நான் விளையாடுற டைமிங் அப்படி. ஓகே இப்போ அடுத்த மேட்ச் வந்துட்டோம். இந்த மேட்ச்சில் ஓகே இப்போ என்ன சொல்கிறதுனே தெரியலையே. போன மேட்ச்சில் பெட்டை உடைக்க வந்துடுறானுங்க, நம்ம போட்ட ப்ரொடக்ஷனால தப்பிச்சோம். இந்த தடவையும் அதேமாரி ஒரு நல்ல ப்ரொடெக்ஷன் போட்டு நம்ம பெட் வந்து கவர் பண்ணிப்போம்.
ஓகே, இதுவே போதும்னு நினைக்கிறேன். இந்த மேப் எனக்கு ரொம்பவுமே பிடிக்குங்க. பார்த்தது என்னது அது? ஏய், ஓ, இந்த டவர் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கானுங்க. ஒரு சைடு மறந்துட்டேன், எப்படி அதுக்குள்ளே இவ்வளோ போட்டான்ட்டு. ஆனால் பார்த்தேன் இந்த இடத்துலலாம் தெரியக்கூடாதுப்பா. ஓகே ஓகே ஓகே, பக்காவாக இருக்கடா தம்பி. இது அப்படியே க்ளோஸ் பண்ணுப்பா. அவ்வளோதான்டா. என்னடா உடச்சிட்டு இருக்க? ஓகே, வேற ராக்கு போட போகிறானோ? ஆமாங்க, நமக்கு மறைக்கிறாங்க. எல்லா கஷ்டப்பட்டு உடச்சு விட்டா போட்டுட்டு கேடான்ட்டு. ஓகே, மறக்காமல் வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, அவனுங்க எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. நம்ம சும்மா கொஞ்சம் ஏஎஃப்கே பண்ணிட்டு ஸ்வாடு, இப்போ ஸ்வாடு வாங்கலாமா? ஓகே, ஸ்வாடு ஆர்மர் வாங்கிக்கலாமா? இல்லை, இது மட்டும் போதுமா? இன்னும் கொஞ்சம் காசு சேர்த்து ஸ்வாடை ஃபுல்லாக மேட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஆர்மர் வாங்கலான்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம வெட்டியாக இருந்தாலே போதுங்க. இவனுங்களே எல்லாத்தையும் பார்த்து பாருங்க. நம்ம சண்டை ஏதாவது பெட்டை மட்டும் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுவோம். நீங்கள் லாஸ்ட் மேட்ச்சில் பாருங்களேன், நான் இது வரைக்கும் ஆப்ஷனில் இறங்கி நீங்கள் பார்த்தது இல்லையே. இப்போ பார்ப்பீங்க, அப்படி இருக்கும் பாருங்க மேட்ச்சு. ஐயோ, அந்த மேட்ச்சை நான் முன்னாடியே ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது முன்னாடியே நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்ட மாரி வாய்ஸ் ஓவர் மட்டும் தான் அதுக்கு நான் கொடுக்காம வச்சுருந்தேன். இன்றைக்கி நான் கொடுத்துட்ருக்கேன். ஓகே, என்னடா அது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு, கடுப்பாக இருக்குது. டவரில் எப்படா ஸ்பெஷாக காசு வேஸ்ட் பண்ணுறீங்க? எனக்கு எட்டாச்சு உங்களுக்கு என்ன ஏதோ லைட் எரியிற மாரி இல்லை வீசு, உங்களுக்கு பார்த்தா தெரியுதா? சரி, இப்போ நம்ம ஃபுல் ஆகிற மாதிரி முடிஞ்சாலும் வேணால் மேட்ச் பண்ணிட்டு இந்த தடவை ஒரு எப்படி சொல்கிறது, இம்மாற்றல் மாரி நம்மளை அடித்து கொல்லவே முடியாத மாரி இருக்கும். நம்ம தான் இருக்கிறது ஸ்ட்ராங்காக அந்த மாரி ஒரு பவராக மாறி எல்லாரையும் போட்டு குழந்தை. இந்த கையில் என் கையில் ஒரு ராட் இருக்குது, இது ரொம்ப பவராக இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ பாருங்க, பார்த்தாலே இந்த மங்கி கிங் படத்தில் ஒரு ராடு வச்சுருப்பாங்களா, அந்த மாரி எனக்கு ஒரு ஃபீலிங் கொடுக்குது. இதை வச்சு நம்ம ஜெயிச்சிருவோன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. இல்லை, இது மட்டும் பத்தாது இல்லை, ஏன்னா நம்ம வரவங்க அடித்து போட்டு போயிட்டே இருக்கானுங்க. அதனால் நம்ம வந்து ஆர்மரை கொஞ்சம் பலமாக்கிட்டு சண்டைக்கு போக போகிறோம். ஓகே, லேக் ஆஃப் மணியா? நீ பிக்கேட்ச் முக்கியம்ப்பா, பிக்கேட்ச் முக்கியம். ஓகே, இது இப்போதைக்கு இது போதும். இது ஒரு நேரம் உடைக்குது. சரி, இதை என்னடா டீம்மேட்டு நீங்கள் அதை வேகமாக அது எடுக்கலான்னு பார்த்தா ஓடி வந்து எடுத்துகிட்டு போகிறான் பாருங்களேன். இங்கேருந்து அதை எடுக்க முடியாது, அதை தொட முடியா? சரி, விடுங்க, கிட்டே போயிட்டு வாங்கிடுவோம். டிக்கெட்ஸ் வாங்கு, கமான். இது வேற ஒன்று அடிக்கடி எல்லோ ஓடு க்ரீன் பெட்டை முடிச்சுட்டானுங்க. சூப்பர், ஒரு ஆளையும் முடிச்சிட்டானுங்க, பெட்டையும் முடிச்சிட்டானுங்க. ஆனால் மேலே நடா தெரியுது. ஓகே, ஸ்பிக்காத்தையும் மேட்ச் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம சண்டைக்கு போகலான்னு நினைக்கிறேன். போட்டு எங்கள் பேர் நீ எப்படி கவர் பண்ணுறான்னு இது கண்டிப்பாக எவனாலையுமே உடைக்க முடியாதுங்க. கன்ஃபார்ம் சொல்கிறேன், எவனாலையுமே உடைக்க முடியாது. ஓகே, இங்கே பெட்டு போட்டு நேராக போவோமா? இங்கே உள்ள எடுத்துட்டு இங்கே போட்டு போவோம். யாருமே நம்ம டீமில் எல்லாருமே இங்கே நின்றுட்டுருக்கானுங்க போட்டுருக்கீங்க. அவ்வா, விழுந்துருந்தேன்னா கதை முடிஞ்சிருச்சுடாடே. இவ்வளோ நேரம் அப்டேட் பண்ணுறதுனால வேஸ்ட்டாக இருக்கும். நல்ல வேலை. ஓகே கைஸ், இப்போ இங்கே வந்துட்டோம். எவனுமே காணோம். க்ரீனில் எவனா மாட்டினானா முடிச்சுட்டு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ப்ளூ வாடா வாடா வா. ரெடி, எமரால்டு கொஞ்சம் விட்டு விடா. அவ்வா ஓடு. என்னங்க ஒன்றையும் ட்ராப் பண்ணி எல்லோ இல்லை எதுவும் இப்படி அடிக்கிறான். அப்பாடா ஓடு. வந்ததுக்கு இங்கே பிறகு 500 ஓடு. எவ்வளோ உள்ளே வச்சுருந்துருக்கான் பையன். ஏரியாவில் தான்டா, நீ ஒத்துக்கிறேன்டா. ஓகே, நம்மள லைவ் சுத்தமாக இல்லைங்க, அதாங்க உண்மை. இருந்தாலும் பரவாயில்ல, இது போதும். 500 இருக்குது, தாராளமாக போட்டுட்டு போயிட்டே இருக்கான். ஓகே, இங்கே டைமண்ட் தானா? இது வந்துட்டேன். க்ரீனே வைப் அவுட் ஆயிடுச்சு. சூப்பரு, வைப் அவுட். ஓகே, 5 தான். இவ்வளோ நேரம் 5 தானாடா? ஒரு 64, ஒரு ஸ்டாக் இல்லை 1.5 ஸ்டாக். அது நல்லா இருக்காது. சரி விடுங்க, இந்த ரெட்டி நம்மளுக்கு தான் தெரிஞ்சாலும் அந்த வீட்டில் வந்துருக்கேன். சரி விடுங்க, என்னோட ஹெச்பி வேறு ஸ்லோவாக இருக்குது. கோல்டு நம்பர் அஞ்சு சாப்பிட்லாம். ஆனால் எதுக்குன்னு பார்க்குறேன், காசு யூஸ் பண்ணுவான்னு பார்க்குறேன். பார்த்து விடாமல் போய்டுறது. அவ்வா, நான் அவசரப்பட்டு போய் விழுந்திருப்பேங்க. ஓகே, பெட்டு ப்ளூ பெட்டு உடஞ்சிருச்சு. ப்ளூ டீமில் ஒருத்தவனோ 2 பேரோ தாங்க இருக்காங்க. நம்ம இந்த டைமண்டை வச்சு இந்தமாரி எஃபெக்ட்லாம் வாங்கிப்போமா? என்ன சொல்கிறீங்க? நம்ம இதுமாரி எஃபெக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஏன்னா அடிக்கிறது கொஞ்சம் பவர் ஆகும். அதுமாரி நம்ம அடிக்கிற டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். அதுமாரி நிறையா இருக்குது. ஓகே,
இப்போ நம்ம வந்து பொறுமையாக போய் டைம் எடுத்துகிட்டு இப்போ அதை சொன்ன மாதிரி நான் போய் இம்மார்டல் ஆகுறேன். ஏன்னா இங்கே இப்போ எல்லோ ரெண்டு இருக்குது, ரெண்டே டீம் தான் கண்டிப்பாக வருவானுங்க. நம்மளை கண்டிப்பாக அடிச்சு போட்டு பெட்டை உடைக்க தான் ட்ரை பண்ணுவானுங்க. நம்ம பெட்டுக்கு போய்ட்டு ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்க போகிறோம். நம்மளால ஆக்ஷனில் இறங்கி அடிக்க முடியலன்னா இப்போ பெட்டுக்கு போய் ப்ரொடெக்ஷனாக பார்த்தீங்களா வந்துட்டாங்க. வாங்கடா என் பம்பரை கட்ட மண்டையா அட்டான் டேஞ்சரே வந்துருச்சுங்க. ஏன்னா உள்ள பூந்துட்டானா உடைச்சிட்டானுங்க. யாரா உடைச்சா? என்கிட்ட ஒரே ஒரு ஹார்ட் இருக்குங்க பாருங்களேன். ஆத்தாடி என்கிட்ட ஒரே ஒரு ஹார்ட் இருக்குடா. 8 10 அப்பா ஒரு ஹார்ட்ல இருக்காங்க. இந்த ஃபயர் சர்ஜரி விட்டுருக்கானுங்க. உடைச்சிட்டானுங்க பெட்டை. இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம் தான்டாடு. இவனுங்க 2 பேர் அடிச்சிருக்காங்க. யாருங்க இவனா உள்ள வந்து உடச்சிருக்காங்க. ஓகே அட்டாக் ஸ்பீடு எல்லாத்தையும் ஏற்றி வச்சிருக்கேன். இப்போ அவன் வந்தாலும் முடிச்சு விட்டுருவேன் இருங்க. ஓகே எல்லாமே மேட்ச்சில் தான் இருக்குது. எதுவும் பண்ண வேணாம். மற்றபடி 700 தான் இருக்கு. நம்ம 4 பேர் இருக்கோண்டா. போயிட்டு அழகாக பெட்டை உடச்சிட்டு வரலாம்டா. வாங்கடா டே அவங்க முடிச்சு விட வருவானுங்களா? இருங்க இதை நம்ம யூஸ் பண்ணல. அடுத்த மேட்ச் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன் இது எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. ஓகேங்க நம்ம மறுபடியும் போயிட்டு இந்த நம்ம விட்ட முயற்சியை கண்டினியூ பண்ணோம். இந்த 4 எடுத்துட்டோமா அப்படியே இந்த க்ரீன் டீம் வழியாக அந்த க்ரீன் டவர் வழியாக போய் அப்படியே எல்லோ டவர் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே நம்ம போயிட்டு பெட்டு ரகசியமாக உடச்சிட்டு வருவோமா? இருங்க எல்லோ டீம் நம்மள்கிட்டே வராங்க. ஆத்தாடிடே யாரா நீ? ஈரா நானும் வச்சுருக்கேன்டா. வரேன்டா விட்றாது. இல்லை கொஞ்சம் கிட்ட போயிட்டு என்னடா பவர் இது சாவுடா பறந்துட்டான் பார்த்தீங்களா? போச்சுங்க. ஐயோ நான் அவசரப்பட்டேங்க. நான் ஸ்வாடை வச்சு 2 அடி அடிச்சு இந்த செத்துருப்பான். என்கிட்ட ஹார்ட்டும் கம்மியாக இருந்துச்சு. அடிச்சுட்டான் அவ்வளோதாங்க. இதுக்கு முன்னாடி சிக்கன் நம்ம டீமில் ஒரே ஒரு ஆள் தான் இருப்பான். சிஸ்டரங்க. ஐயோ போன மேட்ச் ஆகுது பரவாயில்ல. சரி ஐஸ் இப்போ அடுத்த மேட்ச் கொஞ்சம் நல்ல மேட்சாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். பார்க்கலாம். ஓகே இப்போ வீடியோ ரொம்ப லாங்காக போயிட்டுருக்கோ. நான் வேணால் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டுமா? ஆல்ரெடி நிறைய பேர் ஸ்பீட் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். வேறு லோட் ஆகிட்டே இருக்குது. இதெல்லாம் நான் வந்து ஸ்பீட் ஆகிட்டேலான்னு நினைக்கிறேன். ஓகே இது என்னடா இதெல்லாம் வேணாடா. அப்பாடா மேட்ச்சுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ எல்லோ டீமுங்க. என்னை கேட்டால் இந்த மேட்ச்சில் நம்ம வந்து ஜெயிப்போன்ற நம்பிக்கையே இல்லை. ஃபைனல் மேட்ச்சுக்கு தான் நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். பாருங்களேன். என்னடா இது போக மாட்டேங்குது. டேய் என்னடா ஆச்சு? கைஸ் என் ஸ்க்ரீன் வந்து ஹேங் ஆயிடுச்சு. ஓ மை காட் கைஸ் வெளியில் வர முடியல. டேய் என்னடா ஆச்சு? டே அப்பா என்னங்க ஸ்டக் ஆயிடுச்சு என் ஸ்க்ரீன். அப்பாடா ஏதோ சின்ன ஹேங் ஆயிடுச்சு கைஸ். ஓகே நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம். நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டோம். அட்டாக் பண்ண கண்டிப்பாக வருவானுங்க பாருங்கள். என்னடா எல்லாம் டேடி இந்த போஸை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கா. எவனோ வந்திருக்கானா? இல்லை நம்ம டீம் தானோ? யாரா எவனா நான் அடிக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு. டேய் அடிக்கிறீங்களாடா? டேய் ஏன்டா அடிக்கிறீங்க? வலிக்கலடா? ஓகே இந்த தடவையாவது கொஞ்சம் ஏதாவது டாக்டிக்கலாக விளாட்லான்னு நினைக்கிறேன். நம்ம ஆக்ஷனில் இறங்கினாலும் செத்துடுறோம், சும்மா இருந்தாலும் செத்துடுறோம். என்ன தான்டா பண்ணுறது? ஒரு மனுஷன் எதையாவது பண்ணி முன்னுக்கு வர்றான். அவன் அடிச்சு நெருப்பு வச்சு தானங்க அடிச்சுட்டு போனான். ஓகே இதை வச்சு அடிச்சா நெருப்பு வருமோ? எனக்கு தெரியலையே. நம்ம இதே இருந்துட்டு ட்ரை பண்ணுவோம் ஜஸ்ட்டு. ஓகே இது என்னங்க மேலே டவர் மாதிரி? ஓ இதுமாரி ஏறிக்கலாம் போல இருக்கே. அவனா வந்தானே ஏறிட்டு நம்ம அம்பு விட்டு கொண்டுடலாங்க அவனை. எனக்கு அதுக்கு முன்னாடி ஆர்மர்லாம் ஃபுல்லாக வாங்கிட்டோமா அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த ராடை வச்சு அடித்து அவங்க முடிச்சிடலாம் கைஸ். எனக்கு ஆனால் இந்த ராடு மேலே நம்பிக்கையில் ஒரு சொதப்பிடுச்சுன்னா கடைசி டைமில் என்ன பண்ணுறதுனா யோசிக்கிறேன். ஐயோ நான் வெயிட் பண்ணி வந்து அந்த கோல்டு எடுத்துலாம் பார்த்தா எங்கேருந்துடா வருவீங்க? நீங்கள் என்னடா டீம் எடுத்து ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஷப்பா. ஓகே கைஸ் இப்போ வீடியோ பார்க்குறவங்களா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்புறம் அடுத்து பார்ட் 5க்கு நீங்கள் வந்து மறக்காமல் போய் கமெண்ட் பண்ணுறேங்க. இந்த மேட்ச் நம்ம எத்தனாவது ரேங்க் வருவோன்றதையும் அப்படியே போய் கமெண்ட் பண்ணுறேங்க கைஸ். நிறைய பேர் இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு கமெண்ட் வந்துருந்துச்சு. அதில் வந்து ஒருத்தர் வந்து ப்ரோ உங்கள் கூட என்னால் சேர்ந்து விளையாட முடியுமான்னு சொல்லிட்டு ஐடி வந்து கொடுத்துருந்தாரு. நான் வந்து அவர்கிட்ட என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன். அது வந்து பார்ட் 1ல் நினைக்கிறேன். பார்ட் 1ஓட கமெண்ட்டில் போய் இருக்கும்.
வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க. வாட்ஸ்அப் நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். அதில் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நான் வந்து உங்களை இதில் சேர்த்து வரேன். நம்ம சப்ஸ்கிரைபரோட நல்லா டீமாக விளையாண்டா கண்டிப்பாக ஜெயிப்போம் நம்பிக்கை இருக்குது. நீங்களாம் கண்டிப்பாக ஒரு ப்ரோ பிளேயராக இருப்பீங்க. ஓகே, ரொம்ப வளவலன்னு பேச வேணாம். ஓகே, எனக்கு வேறு பயமாக இருக்குங்க. வெளில போகவே பயமாக இருக்குது. எந்த பிட்டுமே இது வரைக்கும் உடையில. எவன் செத்த மாரி மெசேஜ் காட்டுது இப்போ தான் வருது. ஓகே, எங்கே பார்த்தாலும் என்ன பண்ணுறதுனே தெரில. இந்த மேட்ச் ஜெயிப்போன்ற நம்பிக்கை எனக்கு இல்லைங்க. ஷபா. ஓகே, நம்ம இந்த ஃபுல்லாக முடிஞ்சளவு எல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணுறேன். என்னடா இது காசு அடிக்கடி பற்றாக்குறையாக போயிடுது. ஓகே, அவ்வளோதான். இப்போ பிக்ஸ் வேணுமா? வேணும். ஓகே, 4 6 அதிகம் நீங்கள் ஒரு 10 எடுத்துகிட்டு போவோமா? 10 கோல்டு எடுத்து போய் மறுபடியும் அப்கிரேட் பண்ணுவோமா? இல்லை, ஃபுல்லாக நிறைய கோல்டு எடுத்துப்போம். இங்கேயே உட்காந்துருவாங்க. நம்ம இங்கேயே செட்டில் ஆயிடுவோம். நம்ம யாரா டேய் என்னடா பயமுடுத்துறீங்க? இப்படிலாம் பயமுடுத்தாதீங்கண்ணா, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும்டா. டேய் வந்து வரமா என்ன அடிக்கிறேன் நீ? ஓடு. என்ன இது வரைக்கும் ஒரு பெட்டுமே உடையில. இந்த மேட்ச் கொஞ்சம் லென்த்தாக போகுமோ? பெட்டை டக்குன்னு உடச்சி விட்டு மேட்ச்சை முடிப்பீங்க. என்னடா சொல்லி வாய்முள்ள ப்ளூ பெட்டு உடஞ்சிச்சு. அப்படியே கண்டினியூவாக உடையும் பாருங்க. அடுத்து நம்மளா கூட இருக்கலாம். நம்ம பக்கத்தில் தானே ப்ளூ. ஆமாங்க, அடுத்து நம்மளா கூட இருக்குங்க. நிறைய சட்டத்துக்கு யார் போய் ப்ளூ பெட்டை உடச்சிருப்பா? எல்லாத்தையுமே வீடியோ நடுவில் பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கு தெரியும் வந்து ஃப்ரெண்ட்லி வந்து ஸ்க்ரீனில் காட்டியிருக்கும். எந்த டீம் உடஞ்சிதுன்றதை கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஷோவா என்னால் பேசவே முடியலங்க. இவனை கொள்றேன். இவன் அடி வாங்கி தாங்க இருக்கான். போட்டு அவ்வளோதான். இப்படி தான் இதை வச்சு அடிச்சு பார்க்குறேன். சாவுடா. என்னங்க டேய் சாவுடா. ஏங்க இந்த ராடுக்கு தாங்க எழுத்து குறையுது. இவனை அடித்தா இது வேஸ்ட்டுங்க. நல்ல வேலை நான் ஸ்குவாடை அப்கிரேட் பண்ணிட்டு வந்தேன். இல்லை இந்த ஆவியை நான் பறந்துருப்பேன். பாவிகளை இதுக்குள்ள அதை கொடுத்துருக்கீங்க. அப்போ ஒரு உட்டன் ஸ்குவாடே இதை விட பவராக இருக்கும். உங்களுக்கு தெரியுமாடா? ரெண்டாடி நேரம் இருங்க. ஓட. ஐயோ, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதுக்கு ஆக்ஸ் தாங்க வேணும். இது கொஞ்சம் ஸ்பீடாக இது இருங்க. எல்லாம் குரூப்பாக நிற்கிறானுங்க. இப்படிலாம் அடிச்சிங்கன்னா 2 அடியில் செத்துருவேன்டாடி. வாங்கடா. இப்போ வாங்கடா, ஒரு ஃபார்மில் இருக்கேன்டா. ஆடா பாவிங்களா, உங்கள் இடத்துலையே நின்றுட்டுருக்கேன். நீங்கள் வந்து அடிக்க மாட்டிங்களா? முடி. அவ்வளோதான் ரீஸ் பண்ணதுக்குள்ள அவன் ரீஸ் பண்ணிடுவான் போல இருக்கடா. உடனே அடி சீக்கிரம்டா. கரெக்டாக டார்கெட் அடிச்சு இதை உடப்போம். அவ்வளோதான். வரானுங்க. விட்டுறாத. அவ்வளோதான். பெட்டு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு. அதை உடைக்காத. பெட்டை உடடா. டேய் லூசு பயிர. டே இப்படிலாம் பண்ணாதீங்கடா. டேய் நான் பாவண்டா. நீங்கள் உங்கள் பெட்டை மட்டும் கொடுங்கடா. பெட்டை மட்டும் உடச்சிருண்டா. பிக்காச்சு வச்சு அடிச்சிட்டு இருக்கேன். பிளாக்கெல்லாம் போட்டு அடிக்கிறேன். அப்பப்போ ஓடிடுறா. அவ்வளோதாங்க. முடிச்சிட போறீங்களே. அப்பா யாரா நீங்கள்? மரண பயத்தை கடிப்பீங்களா? டேய் உடடா. டேய் உடச்சிட்டேன். இப்போ நான் செத்தாலும் பரவாயில்லடா. உடச்சிட்டேன்டா. டே ஒரு தன்னம்பிக்கை வந்துச்சா? ஓகே கைஸ், அவருடைய உயிரை கொடுத்து ஒரு பெட்டை உடச்சிருக்கோம். அதுக்குள்ளே க்ரீன் பெட்டும் உடஞ்சிருச்சு. ஷபா டைமண்ட் வந்து அப்கிரேட் லெவல் 2 ஆயிடுச்சு. பரவாயில்ல கைஸ், நம்மளால் உருப்படியாக ஒரு காரியம் நடந்திருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம பெட் மட்டும் தான் கைஸ் இருக்கே. யாரா டே என்னடா பண்ணுற பச்சை சாவு வந்தான் தட்மா சார். அவ்வளோதான் கைஸ், மேட்ச் முடிஞ்சிருச்சு. லெவல் 3 என்னங்க ரேங்க் 3 தானா? ரேங்க் 3 தாங்க கைஸ். நான் பெருசாக நிறையா பண்ண மாரி இருக்குது. ரேங்க் 3 தானா? இதெல்லாம் கொஞ்சம் அநியாயம்தான். சரி பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் வர்றதாங்க இது லாஸ்ட்டு மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் நான் சொன்ன மேட்ச் இதுதானா அப்படின்ட்டு. இந்த லோடிங் ஆகிற அங்கேயும் எனக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. எனக்கு கொஞ்சமாக இருக்குது. டைமை பாருங்கள், 12:22 ஆகுது. இது மதியம் இல்லை ராத்திரி. அதனால தாங்க எனக்கு மேட்ச் கிடைக்கிறதுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அடிக்கிற மாரி லேட் ஆகுறது எல்லாமே காரணம் அதுதான். ஏன்னா எனக்கு வர டைம் கிடையாது. இதுதான் டைம். வேற டைம் இது அரைஞ்சி எப்பயுமே விளாண்டு பிஸியாக இருப்பேன். எடுத்தோடனே மேட்ச் போடு. வா. ஒரு சூறாவளி கிளம்பி அதே ரெட்டுடா. வாங்கடா. எவனுமே வரல. எப்பயுமே கும்பலாக நிற்பீங்க. ஓகே, நம்ம
ஃபுல்லாக வந்து பிளாக் வாங்கிடுவாங்க. இப்போ வந்து ஸ்வாடும் வாங்கிட்டோம். என்னடா எல்லாருமே மேலே பார்த்துருக்கீங்க, மேலே என்னடா இருக்குது? சரி அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நம்ம பேசிக்க அடுத்தது வேலையை பார்ப்போம். சூப்பர்ரா, இப்படி தான்டா கவர் பண்ணணும். லூசு பசங்களா எப்படி கவர் பண்ணி வச்சுருக்கீங்க? அழகாக ஸ்கொயராக பண்ணுவீங்களா? ட்ரெயின் மாரி போட்டு வச்சுருக்கானுங்க பாருங்களேன். என்னோட ஃபயர் சார்ஜா அது ஃபயர் பாலா? டேய் நவுறா டேய் முட்டாள். நவுந்துட்டான். ஓகே, இது இங்கே அந்த ஆரோ மார்க் கவர் ஆகிற மாதிரி போட்டுருவோமா? நம்மளே ஒழுங்காக கவர் பண்ணல, சரி விடுங்க பார்த்துக்கலாம். டேடி டக்குன்னு இதை கவர் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன். சரி இது நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோமா? இது இப்போ இங்கே என்னடா இதெல்லாம் ஏன்டா உடச்சிட்ருக்கீங்க? அதை உடச்சிட்ருக்கானுங்க பாருங்களேன். ஏன்டா ஓசியில் ஒரு பிளாக் இருந்தால் விட மாட்டிங்களே, உடனே உடச்சி எடுத்துப்பானுங்க. அவ்வளோதாங்க ஈஸி. இது எப்படி பெருசாக இருக்கிற இதை பார்க்கும் போதே அவனுக்கு பீதி ஆயிடணும். என்னடா இது எப்படா இதை உடைக்கிறது அப்படி இருக்கணும். ஃபுல்லாக உள்ளோட பவரா இது எரியாமல் இருந்தால் சரி தான், எவனா கொளுத்து விட்டு போயிருப்பான். ஓகே, இவன் நம்ம டீமா? நம்ம டீம் தாங்க கோல்டு ஆர்மர் போட்டிருக்கான்னு நினைக்கிறேன். அப்பா ஒரு வழிங்க ஒரு 10-17 இருக்குடா. எப்பயும் விட்டு வைக்க மாட்டானுங்க, போட்டு வச்சுருக்காங்க. கேஸ் இதுதாங்க லாஸ்ட் மேட்ச். இந்த மேட்ச்சுக்கு தான் கேஸ் நீங்கள் வெயிட் பண்ணிருக்கீங்க ஆவலா. இந்த மேட்சோட இந்த வீடியோ நம்ம முடிக்க போகிறோம். இந்த மேட்ச்சில் நான் எப்படி விளையாடுறேன்ற மட்டும் பாருங்கள். கண்ணா இது வரைக்கும் நான் டிஃபென்ஸ் விளையாண்டான்னு பார்த்துருக்கேன். இனிமேல் அஃபென்ஸில் விளையாட வேண்டாம். ஆனால் அது இப்போ இல்லை, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அஃபென்ஸ்லாம் போனோன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். அதோட நம்ம செத்து நல்லா இருக்காது ஈஸ். நம்ம வந்து கொஞ்ச நேரம் இப்படியே இருப்போம். இதுக்கு அவசரமே பட வேணாம், மேட்ச் பொறுமையாக விளாண்டுக்கலாம். சரி நான் கொஞ்ச நேரம் இருங்க. அங்கே ஏதோ நேம் தெரியுதுல்ல, என்ன டேஞ்சரா? டே என்னடா டேஞ்சரு? பெட்டு டெஸ்ட்ராய்டா? டே பாவீங்களா, ஏண்டா ஃபைனல் மேட்ச் நல்லா விளையாடலான்னு வந்த என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? அவ்வளோதாங்க பெட்டு டெஸ்ட்ராய் பண்ணிட்டானுங்க, முடிஞ்சிருச்சு கதம். ஏய் இப்போ எப்படா ஜெயிக்கிறது? ஃபஸ்ட்டே நம்ம பெட்டு தாங்க உடஞ்சிருக்கு. இப்போ என்னங்க பண்ணுறது? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம நம்பிக்கை தளர விடாமல் இருக்கணும். இதெல்லாம் சொல்ல நல்லா தான் இருக்கு, உள்ளுக்குள்ளே பயமாக இருக்கே. என்ன விட்டுருங்கடா, நான் ரிவர்ஸில் போயிடுறேங்க. எதுக்கு இங்கே பாருங்க, அழகாக வந்து உடச்சிட்டு போயிருக்காங்க பெட்டு. ஏண்டா பின்னாடி இவ்வளோ போட்டேன், நீ முன்னாடி கொஞ்சம் போட்டிருந்தா. ஏன்டா இப்படி பண்ணுறோம்? ஐயோ எனக்கே நினச்சா கடுப்பாக இருக்கே. ஓகே இப்போ மேலே போயிடுவோமா? இல்லை ஏதாவது வாங்கிட்டு போயிடுவோம். ஓகே இதுமாதிரி நம்ம பெட்டை உடைக்கலாம். செட் ஆகுது. நம்ம டீமில் 3 பேர் தாங்க இருக்கோம். இதுங்க ஆப்ஸில் அட்டாக் ஸ்வாடை விட அதிகம்னு நினைக்கிறேன். ஆப்ஸ் வாங்கிப்போமா? ஆப்ஸ் வச்சு பார்ப்போமா? இல்லை எதுக்கும் இது வாங்கி வச்சுப்போம். அந்த ஓக்லாக்லாம் உடைக்கிற மாரி இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே இந்த இடத்துலேருந்து அடிக்கலாங்க. இப்போ ஆனால் எவனும் வரமாட்டானுங்க, 2 தான் வந்துட்டு போயிட்டுருக்கானுங்க. இந்த இடத்துல நம்ம விழுந்தால் நமக்கு தான் டேமேஜும் கூட. இந்த இடமும் ஒரு ரிஸ்க்கு தான். எனக்கு உயரத்தை பார்த்தாலே பயம், அது உங்களுக்கு தெரியுமா? இருந்தாலும் நான் யாருக்கு அதை இங்கே இவ்வளோ விளையாண்டுருக்கேன், உங்களுக்காக தான். தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்க்குறேன்னா ஒரு லைக்காவது பண்ணிட்டு போங்க கைஸ். ஒரே ஒரு லைக், நீங்கள் பண்ணுற ஒரு லைக் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே கைஸ் 3 பேர் தான் இருக்கோம் இங்கே. என் கூட ஒருத்தன் இருக்கான், நாங்கள் 2 பேர். இவனும் என் கூட இங்கே செட்டில் ஆயிடுவானோ? கண்ணெல்லாம் சொக்குதே. தூக்கு கண்டுட்டு போய் எது கீழே விழுந்தனா கூட முடிஞ்சிருச்சு. அதான் பயமாக இருக்குது, போகிறதுக்கே பயமாக இருக்கு. அங்கே வந்து க்ரீன் தானே குதிச்சு வந்துட்டுருக்கானுங்க. ஒன்றும் இல்லை, நம்ம பின்பக்கம் ஏதாவது பில்டிங் இருக்கா? இங்கே எதுவும் இல்லை. என்னங்க எல்லா வீடு மேலேயும் வானவில் இருக்குது, கவனிச்சிங்களா? ஓகே அங்கேருந்து எல்லா டீம் ஏதோ பாலம் போட்டு தான் வந்திருக்காங்க. நம்ம மேலே ஓடிடுவோமா? இல்லைங்க நான் ஜம்ப் பண்ணி போடுறேன். ஜம்ப் போடுறேன் தம்பி, ஜம்ப் பண்ணி போடுறேன். ஜம்ப் பண்ணி போடு. இப்போ தாங்க நான் ஜம்ப் பண்ணி போகிறதே கற்றுக்குறேன். என்னடா 2 போட்டுருக்கா? டெய்லி லாக்காக வேஸ்ட் பண்ணாரா? எங்கள் கைஸ் நம்ம டீமில் 2 பேர் ஆகிட்டாங்க கைஸ். அவ்வளோதாங்க கைஸ், நம்ம தோக்கிறது கன்ஃபார்ம். தெரிஞ்சு போச்சு, தோக்கிறது கன்ஃபார்ம். ஓகே 2 பேர் தாங்க இருக்கோம். அந்த தொப்பி போட்டாங்கன்னா இப்போ உயிரோடு இருப்பான்னு நம்புறேன். அவன் போய் செத்துட்டானா? இந்த கூரை மேலே ஏறிடுவாங்க. இந்த கூரை மேலே ஏறிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், யாராலும் இப்போ தொட்டவே முடியாது.
அந்த கூரை மேலே கண்டு கூட பிடிக்க முடியாது கைஸ். மேட்ச் முடிகிற வரைக்கும் தேடிட்டே அவங்களே சூசைட் பண்ணி செத்துருவானுங்க. எப்படி என் டாக்டிக்ஸு இதாண்டா டாக்டிக்ஸு. டேய் நீங்கள் என்னடா போடுறீங்க டாக்டிக்ஸு? பார்த்தீங்களா என் மூளையை? சில்லாட் மூளைடா. இந்த பிளாக் வேற தீரப்போது. எப்படி நம்ம கீழே இறங்குறது? ஸோ சேடு செத்துருவோம். ஆப்பில் இருக்கண்டா டே. எங்க இதை பார்த்தாலே கை காலில் உதறுதுங்க. யப்பா டே. இதோ இந்தாங்க இந்த வானவில் பார்த்துக்கோங்க. இங்கே எனக்கு பயமாக இருக்கு. ஒரு பட்டுன்னு இருக்குங்க. யப்பா இறங்கிடுறேன்டா டே. யப்பா டே செத்துறாரா. ஒரு ஆட்டு தான் குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. இங்கேருந்து குதிச்சாலும் செத்துருவோமே. மேலேருந்து இப்போ எப்படி இறங்குறது? என்கிட்ட 6 பிளாக் தான்டா இருக்கு. ஏங்க அவசரப்பட்டு மேலே வந்துட்டோம். இப்போ ஏறவும் முடியாமல் இறங்கவே. யப்பா என்ன விட்டுருங்கடா டே. ஆப்பாடா இது வரையும் நம்ம உடச்சிட்டு போயிடலாமோ? பார்த்து உடைக்கணுங்க. ஆஹா யப்பா. ஓகே இதை வச்சு உடைக்கிறதா ஷியர்ஸ் வச்சு உடச்சிருக்கேன். நான் ஷியர்ஸ் எடுத்துகிட்டு வரலையே. எனக்கு பயமாக இருக்கு. என்னை விட்டுருங்க, நான் கீழே ஓடிடுறேன். அப்பா இங்கேயும் ஜம்ப் பண்ணி பார்த்துருவோமா? உயிர் போனா பரவாயில்ல. ஏங்க ஒரு ஆட்டு கூட போலங்க. என்ன லேட்டாடி விழுது? ஏப்பா போடாடி. 25. ஓகே கைஸ், இப்படியே இருந்தால் எனக்கு தெரிஞ்ச வேலைக்கு ஆகுது கைஸ். இவனுங்க இது வரைக்கும் ஒரு பெட்டு கூட உடைக்கல பாருங்களேன். ப்ளூ க்ரீன் எல்லாம் அப்படியே இருக்கானுங்க கைஸ். பார்த்தீங்களா கொழுப்பு? 7 நிமிஷம் ஆச்சு. இங்கே நாங்கள் மட்டும் என்ன இழிச்சவாங்க இடம். எங்கள் பெட்டை மட்டும் வந்து உடச்சிட்டு போயிட்டீங்க. நல்லா இருங்க. நம்ம ஏதாவது ட்ராப்பு கரடி ட்ராப்டா வந்து எவனா மாட்டுவீங்கடா. கண்டிப்பாக வருவீங்கடா. இது என்ன க்ளோனுங்க? டார்க் ஃபன். ஓ என் பேர் தானே அது. என்னங்க சாப்பிட முடியுது? ஓ மை காட். சாப்பிட்ற பொருள் இல்லையே. என்னதுன்னே தெரியலங்க. ஓகே இதில் டெலபோர்ட் ஆகாங்க. இந்த க்ளோன் இருக்கிற இடத்துக்கு நம்ம போய்ட்டு நம்பர்கள் க்ளோன் உடைக்கலாம். அது எப்படின்னு தெரியலையே. இருங்க. அந்த பட்டன் தொட்டால் வருதுங்க. ஆனால் அது போயிடுச்சு. க்ரீன் பெட்டு உடச்சிட்டானுங்க. ஓகே இப்போ அடுத்து நம்மள்கிட்ட தான் வரோம். நம்ம இந்த ட்ராப்பில் நம்மளுக்கும் நாங்கள் நிற்கிறதுனால. ஓகே எவனும் இங்கே வரானோ? இல்லை நம்மள்கிட்டனா எவன் வரப்போகிறான்? அப்போ முகத்தை பார்த்தாலே தெரியும். ஒரு மூவி இவெண்ட்டெல்லாம் போடலாம் வேஸ்ட்டு, நான் கடைசியாக பார்த்துப்போம் அப்படின்னு விட்டுருப்பாங்க. எனக்கு வாசல்ல இன்னொரு ட்ராப், அவ்வளோதான். இல்லை எவனா வந்து செத்தா நல்லாயிருக்கும். எங்கள் இந்த ட்ராப் வேறு டைமிங் வேறு கொடுத்து வச்சுருக்கானுங்க. எவ்வா ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? கிராஸில் தாண்டி இதை வந்து தாண்டி ஜம்ப் பண்ணி அப்படி வந்துட்டானுங்கன்னா பண்ணலாம் வேஸ்ட்டாக போயிருமே. சரி விடுங்க, ஃப்ரீயாக தானே இது கோல்டெலாம் கிடைக்கிது. இது எப்படின்னா வந்து பெருசாக இது மாதிரி எதுனா செலவு பண்ண போகிறேன். என்ன ஆர்மரெல்லாம் வாங்கிட்டேன், அவ்வளோதான். எமரல்டு எடுத்து மேட்ச் பண்ணலாம். இருந்தாலும் எமரல்டு எடுக்கிறது ரிஸ்க்கு. ஆல்ரெடி க்ரீனில் இப்போ 2 பேர், எங்கள் டீமில் 2 பேர் இருக்கோங்க. நான் ஒத்தாள் இல்லைங்க, நாங்கள் 2 பேர் இருக்கோங்க. அப்பா அவன் சாகலை போல இருக்குது. நான் தான் சாரி தப்பா பார்த்துறேன், எனக்கு கண்ணு சரியாக தெரியல. க்ரீன் முடிஞ்சுட்டானுங்க. இங்கே பாருங்க, ரெட்டு நம்மளே சர்வைவ் ஆகிட்டோம். க்ரீன் அதுக்குள்ளே காலி கத்தம். ஓகே இந்த என்னங்க முட்டை, டைனோசர் முட்டை, அதுதான் சொட்டை. நீ மெல்ல சாவையோ இங்கே போதே. எனக்கு தூக்கமாக இருங்க. போடு, இது இங்கே தான் விற்குதா? ஓகே ஓகே, இது இங்கே விற்குதுன்னு தெரியாமல் நான் இத்தனை நாள் இதை அடித்து தான் எடுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கேனே. இருங்க உட்காந்து. ஆஹா சரியான டிஸ்ட்ரக்ஷனாக இருக்கே இது. பார்த்தீங்களா, இதை வச்சு தாங்க அவன் என் பெட்டை உடச்சிருக்கான். புரியுதா? சூப்பர், இது நல்லா இருக்கு. ஓகேடா, இது போதும்டா. இதை வச்சு உங்களை முடிச்சு விட்றேன். என்னங்க ட்ராப் காண போச்சு. இந்த முட்டை என்ன முட்டைனே தெரில. இருங்க, முட்டையில் இருந்த கோல்டன் ஆப்பிள் இருந்துச்சு. இல்லை இல்லைம்மா, இருங்க, முட்டையில் இருந்தது வந்திருக்குங்க. ஓ என்ற பிள்ளை, இந்த லக்கி முட்டை பிள்ளைங்க என்ற பிள்ளும் கொஞ்சமாக வந்து கோல்டு வந்துருக்கு. அது கோல்டு வந்து நம்ம ட்ராப் வாங்கிப்போம். இன்னும் கொஞ்சம் என்ன ஒரு என்ன நிறைய ட்ராப் வாங்கிடுவோம். ஒரு 12 ட்ராப் இருங்க. இது பாம்பு மாதிரி இருக்குல்ல, இது டைமண்ட். இதை வச்சு இதை வாங்க முடியுமா? என்ன லேக் ஆஃப் பண்ண ஏதாவது என்கிட்ட எத்தனை டைமண்ட் இருக்கா? 12 டைமண்ட் இருக்குடா. என்னடா இது? இருங்க, பாமா, என்னது பாமா? இருங்க, ஃப்ளாஷ் கேர்ள் என்ற பிள்ளை. இது
ஃப்ளாஷ் டுவெல்னு போட்டிருக்கு. என்னடா இது? இருங்க, என்ட்ரபிள் மாரி தாங்க ஒரு கதை. எங்கடா இருங்க, எல்லோவும் டிஸ்ட்ராய்டுங்க. சூப்பரு. ஏங்க நம்ம டீமில் நான் ஒருத்தவங்க இருக்கேங்க, அவ்வளோதாங்க. 2 பேர் தாங்க இருப்போம். ஓகே, எல்லோவும் முடிச்சுட்டானுங்க. அவனும் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துட்ருக்கானுங்க. நான் மட்டும் இருக்கேன். கைஸ், இந்த மேட்சோட எண்டிங் வரைக்கும் தயவு செஞ்சு வெயிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எண்டிங் பார்த்து நீங்கள் கண்டிப்பாக ஷாக் ஆகிடுவீங்க. நீங்கள் இப்போயே கூட என்னது பாம்பர் இருக்குது. ஓ, கீழே விழுந்துருச்சு. ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இதில் கால் வச்சா வெடிக்குமோ? டைமண்ட் வச்சு எடுக்க வந்தால் வெடிக்கும் போல் இருக்குங்க. டைமண்ட் மாரி பாமோ ஏதோ ஒன்று. ஆனால் இது என்ன பண்ணுன்னே தெரியல. இதெல்லாம் எதுக்கு கொடுத்துருக்கீங்கன்னு புரியல. ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? இதெல்லாம் என் காஸ்ட்டை வேஸ்ட் ஆகுதுடா. ஓகே, எதுவுமே நல்லா வாங்குறதுக்கு இல்லை. இது என்ன செஸ்ட்டு மாரி இருக்குல்ல, அந்த செஸ்ட்டு வாங்கி பார்ப்போம். இப்போ வாங்குற நிலைமையில இடம் இருக்கும். நானே இப்போவா அப்போவான் இருக்கேன். ஏங்க எல்லோவில் 2 பேர், நம்ம 2 பேருங்க. ஓகே, ப்ளூ தாங்க அப்போ எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கானுங்க. ப்ளூ சரியான ப்ரோ பிளேயர் போல இருக்குங்க. நம்மளாலாம் அவனுங்கள்ட்ட மோத முடியாது போல இருக்குது. விட்டுருவோமா? இப்போ நம்ம போயிட்டு விட்டுட்டு போயிடலாமா? இல்லை, இதோட எண்டிங் வரைக்கும் எல்லோ ஒத்தால எல்லோ முடிஞ்சிட்டானுங்க. அவ்வளோதாங்க. இப்போ 2 பேர் விசஸ் 4 பேர். அதுவும் எங்கள்கிட்ட பெட் இல்லை, ஒரே ஒரு ஹார்ட். அவனுங்களுக்கு இன்ஃபினைட் ஹார்ட். வாய்ப்பே இல்லைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உடனே போய் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஜெயிப்பேன்னு நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும், நான் ஜெயிச்சிட்டா நீங்கள் கண்டிப்பாக லைக் போடுங்க. இல்லை நான் ஜெயிக்கிறேன்னா எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க, நான் ஜெயிக்கிறேன். இந்த மேட்ச் நம்ம ஜெயிச்சு ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறோங்க. இது உங்களுக்காக தான். நீங்கள் நான் ஜெயிச்சு ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தால் நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், எல்லாமே பண்ணணும். ஏன்னா இந்தமாரி ஒரு சூழ்நிலையில் ஜெயிக்கிறது வாய்ப்பே இல்லாத விஷயம். இருங்க, ரெட்டு எவனோ நல்லா சர்வே ஆகிட்டு இருக்காங்க. பெரிய ப்ரோ பிளேயர் அப்போ போல இருக்குது. இங்கே நம்ம எதாவது அடிக்க ட்ரை பண்ணுவோமா? இங்கே அங்கே எவனும் இருக்கான். ப்ளூவாக ரெட் அவன். இங்கே அடிப்போமா? இங்கே தான்டா இருக்கான். வந்து என்னை கொண்டுட்டு போங்கடாடி. இன்னும் நானே கூச்சி சுற்றுருண்டா. வாங்கடா, எனக்கு வயத்தை பார்த்தா பயம். நீங்களே வந்து என்னை கொண்டுட்டு போங்கடாடி. டேய், கஷ்டப்பட்டு அம்பு விட்டுருக்கேன்டா. வாங்கடா டேய். ஹலோ ஹலோ, ப்ளூ டீம், ப்ளூ டீம், ப்ளூ டீம் இருக்கீங்களா? ப்ளூ டீம், ப்ளூ டீம். அங்கே யாரையுமே இல்லை. ஆனால் இது நேம் காட்டுற மாரி என் கண்ணுக்கு தெரியுது. ஒருவேளை என்னவா இருக்கும்? இல்லை கைஸ், இதுக்கு மேலே பொறுத்த ஆலைக்காவது கைஸ். நான் ஒத்தாலாக போய் இறங்கி ஒன்று முடிக்கிறேன்டா அப்படிங்கிறத கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. எங்கள் இதை பார்த்து ஆட பாவிகளா. ஷபா, 4 எமரால்டு இங்கே போயிடுச்சு. ஸ்வாடை மேட்ச் பண்ணுவோம். 8 வேணுங்க அது மேட்ச் பண்ணுறதுக்கு. கொஞ்சம் ஏஃப்கே 1-0. வாடா 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 வாடா. 10 செகண்ட் தாங்க. வெயிட் பண்ணி எடுக்கலாங்க. நோ ப்ராப்ளம். இருங்க, ரெட்டில் போயிட்டு ஒருத்தன் நல்லா பொழந்து கட்டிகிட்டு இருக்காங்க சைடில். பார்த்தீங்களா? ரெட்டு தான் கில்டுன்னு தான் பேர் இருந்துச்சு. சரி, ஆஹா, அவன் செத்துட்டாங்க. கைஸ், அவன் செத்துட்டான். ஆஹா, ஒத்தாலாம் இருக்கோங்கா. என்ன சொல்கிறதுனே தெரில கைஸ். நான் இப்போயே குயிட் ஆகிட்டால நானே போய் உங்களோட வாலண்டியரே செத்துறட்டா? எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. டே, 2 பேர் வரானுங்க. என்னை முடிச்சு விட்ருவானுங்க. நான் ஓடிடுறேன்டா. டே, என்னை விட்டுருங்க. எவனோ அம்பு விட்டான் தானே. இப்போ பார்த்துட்டானுங்களா? இதுங்க என் இடத்துல பாம்பெலாம் வச்சுருக்கேன். நான் ஓடிடுறாங்க. எங்கடா இந்த பாம்பை காணும்? எல்லாம் என்ன ஏமாத்துறீங்கடா. டே, நல்லா பண்ணுறீங்க. இப்போ எனக்கு தலையே சுற்றுது. எப்படி இந்த மேட்ச் ஜெயிக்க போகிறோம் ஒன்றுமே புரியல. இதை மேட்ச் பண்ணிட்டேன், அவ்வளோதான் கைஸ். இப்போ நான் இந்த டைமண்ட் ஸ்வாட் வச்சுருக்கேன் கைஸ். எனக்கு இந்த தைரியம், இது கொடுக்குற தைரியம் போதும். ஸ்வாடை பாருங்க கைஸ் எப்படி இருக்குன்ட்டு. வாடா வாடா. இவன் தாங்க அம்புட்டு கடந்து இவனை அம்பு விட்றான்னு நல்லா பார்த்தீங்களா? சாவுடா சாவுன்றான் கைஸ். ஒருத்தனை முடிச்சிட்டோம். ஆனால் அவன் திருப்பி வந்துடுவானே. இப்போ நான் என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றுமே புரியல. சரி, இப்போ நம்ம வந்து சண்டைக்கு இறக்கிடலாம் கைஸ். நம்ம வந்து இப்போ இறங்கி அடிக்கலாம். அதில் நமக்கு நிறைய பிளாக்ஸ் வேணும். அப்படி கொஞ்சம் பவர் எல்லாமே நமக்கு வேணுங்க. இது ரிட்டர்ன் பேலா? ஏன்னா புதுசாக பேர் சொல்கிறீங்க. ஓகே, இருங்க. ஃபயர் சார்ஜுங்க. ஃபுல் காசுக்கு நான் ஃபயர் சார்ஜ் வாங்குறேன். 25 இருக்குது. இது போதுங்க. இதை வச்சு அவனுங்க நான் முடிச்சு விட்டுறேன். ஓகே, பிளாக் நம்மளுக்கு சுத்தமாக இல்லை.
அவசரப்பட்டுக்கிட்டே இருக்கோமோ, பிளாக்கும் வேணும் தான். இருங்க இது போயிட்டே இருக்குங்க. இது போதும், இதை வச்சு இங்கேருந்து அடித்து கொண்டுடலாமா? ஓகே சூப்பர் ஐடியா. அவனுக்கு அடி உழுது. கமான் அடி ஏங்க இன்னொருத்தனை முடிச்சிட்டனோ, 2 பேரும் முடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். நம்ம அவங்க இடத்துக்கு போயிடலாம் கைஸ். இப்போ நம்ம போயிட்டு அங்கே அடித்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க ரீச் பண்ண இடத்துக்குலாம் லேட் ஆகும். பார்த்தீங்களா இங்கே தான் நின்றுட்டு இருந்தானுங்களோ, இல்லை இப்பயும் இருக்கானுங்களா? நம்ம சைலண்ட்டாக போய் பார்ப்போம். சாப்பிட ரெடி. ஆஹா அடிக்காதரா. அப்போ எங்கள் டைமண்ட் ஸ்வாட் இருக்குங்க, இது போதுங்க. இங்கதான் போனேன். இங்கே எவனும் இருந்தால ஆளை காணல. சாப்பிட கைஸ் ஈஸியாக அடிச்சிடலாம் கைஸ். இப்படியே போச்சுண்ணா கைஸ். இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே நன்றி. இப்போ நம்ம எண்டிங்க்கு வந்துட்டோம். இப்போ நம்ம போய் இந்த பெட்டை உடைப்போமா ஜெயிப்போமான்றது தான் போட்டியே. இப்போ இந்த ப்ளூ டீமை போய் இந்த ரெட் டீம் ஜெயிக்குமா? இதுக்கு நான் 1v1 விளையாண்டு தைரியமாக தோற்று போயிருப்பேன்டாடி. நான் குரூப்பாக விளையாடலாம் ஜெயிக்கலான்னு வந்தேன். என்ன இப்போ போய் பள்ளத்தில் நான் விழுந்துருவேன்னு நினைக்கிறேன். இருங்க இங்கேருந்து அடிச்சு முடிச்சிருவாங்க. உடச்சேன். ஆஹா இவனுங்க வராங்க, இவனுங்க முடிச்சு விட்ருவோம். இங்கேருந்து அடிச்சிடுவோம். டே சாப்பிடா. ஃபயர் சார்ஜ் இருக்குங்க, இது போதும். இங்கே எங்க அது உள்ளு தாங்க உடையுது. இந்த ராக்கு பிளாங்க்லாம் உடைய மாட்டேங்குது. இது என்னடா மதுரைக்காரனுக்கு கொஞ்சம் சோதனை. எப்பட்றா நான் ஜெயிப்பேன்? நானும் எல்லாத்தையும் விட்டு அடிச்சிட்டோம், உடைய மாட்டேங்குதுங்க. சரி இது வேலைக்கு அது தோற்றுட்டோம் கைஸ். அப்போ நான் இதை நம்பி தான் கைஸ் வந்தேன். இதுக்கு மேலே என்னோட வெறும் ஸ்வாடு பவர் வச்சுட்டு நான் ஜெயிக்க முடியுமா? டவுட்டு தான். இருங்க யாருமே அங்கே இல்லைன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரையும் நான் அடித்து தள்ளி விட்டேன். அவ்வளோதான் கைஸ். எவனையும் ஆளை காணும். வாங்க ஓடிடலாம்னா அங்கே போய் பெட்டை உடச்சி விட்றலாம். வாங்க என்கிட்ட பிக்காச்சு கோல்டு பிக்காச்சு இருக்குது. பார்த்தாடி இங்கே பெரிய பள்ளம். ஓகே பொறுமையாக போடாடி. இப்போ இவ்வளோ தூரம் சாகவே கூடாதுங்க. டேஞ்சர்னு ஒன்று வந்திருக்கோம். இருந்தாலும் அடிக்கிறாங்க. ஓரமாக போயிடு. தம்பி ஜெயிச்சாரா எப்படியாவது. இவ்வளோ தூரம் வந்துட்டோங்க. எவ்வளோ டே. ஓகே அவ்வளோதான் கைஸ். ஒருத்தனை முடிச்சாச்சு. ஒருத்தனை இன்னொருத்தன் அவன் செத்துறான். அவன் கீழே வந்துடான். ஓகே வேகமாக போகிறோம். டைமில். ஓகே இது ஓட. ப்ளூ பெட்டு உள்ளே தாங்க இருக்குது. தெரியுதா? இது எப்படி எதுக்குள்ளே உடைக்கிறது? எங்கடா வச்சுருக்கீங்க பெட்டை? கண்டுபிடிச்சிட்டேன். நான் செத்தாலும் போறாடா. என்கிட்ட பெட் இல்லை. ஆஹா இவ்வளோ தூரம் வந்துட்டேன்டா. கொஞ்சம் தூரம்டா. எனக்கு ஒரே ஒரு தடவை உடைக்க விடுங்கடா. அது ஒரே ஒரு தடவை நான் உடைச்சிடேன்டா. இவனுங்க செய்ய மாட்டானுங்க, இவனுங்க தேர மாட்டானுங்க. ஓகே இங்கேருந்து அடிப்போம். அப்படியே தள்ளி விட்டுறவங்க. எங்க எதோ நெருப்பெல்லாம் விட்டு அடிக்கிறானுங்க. இவனுங்களாம் ஜெயிக்க முடியுமா? அவ்வளோதான். 3 பேர். மூணாவது அவ்வளோதாங்க. இவனுக்கு 3 பேரும் முடிச்சாச்சுங்க. இதுக்கு மேலே இந்த டீமில் எவனுமே இருக்க மாட்டான். ஏன்னா இப்போ பெட்டை உடச்சிட்டேன். அவ்வளோதான் ஜெயிச்சிட்டேன். அவ்வளோதான் இல்லை. இப்போ இவனுங்க 4 பேர் இருக்கணுமே. ஐயோ பெட்டை உடைச்சதுக்கு வெறி கொண்டு துரத்துவானுங்களே. இருங்க சந்தில் போய் உட்காந்துப்போம். நம்மள வந்துட்டான். முடிச்சிட்டோம். இன்னும் 3 பேர் கைஸ். 3 பேர் எப்படியாவது ஒருத்தன் அங்கேருந்து வரான். எப்படியாவது கரெக்டாக மண்டையில் அவ்வளோதான் கைஸ். இன்னொருத்தனையும் முடிச்சாச்சு. இன்னும் 2 பேர் ஜெயிச்சிடணும். இங்கே அவனை இங்கேயே முடிச்சிடுவான். அங்கேயே எட்டையர் இருங்க ஜெயிக்க இது வேலைக்காது. ஆஹா அடிக்கிறான். டக்குன்னு ஸ்பாட்டுக்கு மாத்திரா. ஆஹா ஜெயிச்சிட்டோம் கைஸ். அவ்வளோதான் கைஸ். நம்ம லெவலில் வந்துட்டோம். நான் சொன்ன மாரியே ஜெயிச்சிட்டேன். நான் ஜெயிச்சதுக்காக மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம். பார்ட் 5க்காக கமெண்ட்டும் பண்ணுறேங்க. பாய்.